Welcome viewers, welcome to Vidyalakshmi YouTube channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது refresher course model னுடைய continuation chapter number 18 industrial development in India. ரொம்ப சிம்பிளான டாபிக், இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இதுல இருந்து நம்ம கண்டிப்பா ஒரு 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். +1 ஸ்டூடண்ட்ஸ், +2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது வந்து பேசிக். ஓகேவா? சோ இது ரொம்ப ஈஸியான டாபிக்கும் கூட. For our quick and easy understanding, Indian nuடைய laborers picture இங்க enclose பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளோட டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பிக்சர் இங்க காமிச்சிருக்கேன். அதாவது இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்லைடா நான் இங்க காமிச்சிருக்கேன். ஓகே, லெட் மீ என்டர் இன்டு தி டாபிக். ஃபர்ஸ்ட் லேர்னிங் அவுட்கம். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், நம்ம கான்செப்ட் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். நம்பர் 1, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஓகே, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒரு பேக்ரவுண்ட்ல இங்க பிக்சர் கொடுத்திருக்கேன் பாருங்க. லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. Then to point out how large scale industries are generation of foreign currency and providing job opportunity. Okay, இந்தியால வந்து இந்தியா is a labor surplus country. இப்போ இதுல என்ன சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படினு பார்த்தீங்கன்னா, labor surplus countryல foreign உடைய இன்வெஸ்ட்மென்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்றோம். ஓகே, next to understand the concept of small scale. one large scale, இன்னொரு small scale. அவ்வளவுதான், அந்த ரெண்டே கான்செப்ட் தான். Which play an important role in the development of Indian economy. First part large scale, next அதனுடைய foreign உடைய investment, third one about the small scale. Next large scale industry. முதல்ல இண்டஸ்ட்ரீஸ்னா என்னன்ற டெஃபினிஷன் நமக்கு கண்டிப்பா தெரியணும். டிஃபைன் மேனுஃபேக்சரிங் இல்லனா டிஃபைன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படினு கூட வரும். ரொம்ப சிம்பிளான ரெண்டு பாயிண்ட் தான் ஆன்சர். The process of changing of raw material into finished goods. The process of changing of raw materials into finished goods. Example, iron ore into iron and steel into machines. அதுல ஒரு பார்ட் தான் நம்ம இங்க பார்க்க போறது லார்ஜ் ஸ்கேல். ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் என்னென்ன லார்ஜ் ஸ்கேல், நம்ம வந்து சாம்பிளா டோட்டலா ஒரு 8 இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்லைட்லயும் நான் 2 இண்டஸ்ட்ரீஸா டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுல நம்பர் 1 அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஏன்னா ஒரு பேக் போன் ஆஃப் அ நேஷன் எக்கானமினா இட் பேஸ்ட் ஆன் த மெஷின்ஸ். வித்தவுட் மெஷின்ஸ் வி கான்ட் ரன் எனி இண்டஸ்ட்ரி. அதுக்கு சீஃப் ரா மெட்டீரியல் அயர்ன் ஓர், அந்த அயர்ன் ஸ்டீல் தான் முக்கியம். அது சம்பந்தமான இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் த ஃபர்ஸ்ட் ஸ்டீல் பிளான்ட் டிஸ்கோ, டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, செட்டப் அட் ஜாம்ஷெட்பூர் இன் 1907. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஏஷியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிரைவேட் செக்டார், ஓல்டஸ்ட் செக்டார். அது மாதிரி ஒரு 2 டைட்டில் இங்கே வச்சிருக்காங்க. And followed by ISCO, Indian Iron and Steel Company, இல்லைன்னா கார்பரேஷன். ISCO ஃபர்ஸ்ட் டிஸ்கோ, நெக்ஸ்ட் ISCO. இந்த ISCOன்றது கவர்மெண்ட், அதை தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம மர்ஜ் பண்ணி SAIL அப்படின்னு ஒரு யூனிட்டாக கொண்டு வந்தோம். தட் இஸ் கால்ட் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1974. இங்கே நம்ம 3 இம்பார்ட்டன்ட் இயர் அக்கௌண்ட்ஸை வி ஷுட் ஃபிக்ஸ் இன் மைண்ட். நெவர் ஃபர்கெட் த 3 இம்பார்ட்டன்ட் இயர்: 1907, 1919 and 1974. ஓகே, இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஓல்டஸ்ட், கவர்மெண்ட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். முடிஞ்சு போச்சா ஃபர்ஸ்ட் பார்ட். நம்பர் 2 ஜூட் இண்டஸ்ட்ரி, சணல். an important industry for India because not only it earn, நல்லா கவனிங்க, foreign exchange but provide employment in agriculture and industrial sector. அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில அயர்ன் ஓரை மட்டும் தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆனா இங்க என்ன பண்ணுது, இட் என்கரேஜஸ் 2 செக்டார். ஒன் இஸ் இண்டஸ்ட்ரீஸ் as well as the agricultural process. இது வந்து this particular crop it not like a ordinary crop. இவர் வந்து சாதாரணமா இருக்கிற மாதிரி கிடையாது, இவர் கொஞ்சம் ஸ்பெஷல். இட் required fresh water. நம்ம வெஸ்ட் பெங்கால் ரீஜன்ல கல்டிவேபிள் லேண்ட்ஸ்ல ஒரு பார்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கல்டிவேபிள் லேண்ட்ஸ் ஆர் ஆஃப்டர் பார்ட்டிஷன், பிரிக்கும் போது பங்களாதேஷ் போய் சேர்ந்தாச்சு. நமக்கு ஒரு மினிமம் பார்ட் தான் கிடையாது. ரிவர் ஹூக்லி பேசின் தான் இதனுடைய சீஃப். இதெல்லாம் நம்ம 10th பார்த்தது தான். ஓகே, அது ஒரு ஷார்ட் ரீகேப்பா இங்க பிரசன்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபிக்ஸ் இன் மைண்ட். நெக்ஸ்ட் 3 and 4 இந்த ஸ்லைட்ல தேர்ட் இண்டஸ்ட்ரியா காட்டன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அயர்ன் அண்ட் ஸ்டீல், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜூட், நம்பர் 3 காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இதுவும் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட், இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் இவர் தான். ஓல்டஸ்ட் அண்ட் எம்ப்ளாய் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்தியானுடைய காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இட் ரேங்க்ஸ் 3, நம்பர் 3 இன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். காட்டன் இண்டஸ்ட்ரியில் நம்ம 3rd பிளேஸில் இருக்கோம். 2 இன் ட்ரேட்ல நம்ம 2nd பிளேஸில் இருக்கோம். பட்
இட் இஸ் ஃபர்ஸ்ட் அமங் த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்ததுனால இட் ரேங்க்ஸ் நம்பர் 1. Largest number of worker, first mill was established in the year 1818 near Calcutta. The second one at Bombay. Okay, 1818 and 1854. Previously பாத்தீங்கன்னா 1907, 1919, 1974 and the 3. Next in the slide you should keep in mind one is 1818 and another one 1854. First at Calcutta, second at Bombay. Next fourth one sugar industry. Agro based industry. இது வந்து இருக்குறதுல இதுவும் வந்து ஒரு agro based industry தான். And agro based industry the largest producer and consumer of sugar in the world. இது major Maharashtra வந்து contributing the high. Maharashtra contribute over 1/3 of the Indian total sugar output. Reason because of the rich soil. அதான் இதனுடைய specialty. And also the abundant quantity of water is available. இதுதான் பிரைமரியான ரீசன். சாயில் வந்து நல்ல ஒரு ரிச்சான சாயில். நெக்ஸ்ட் பிளாக் சாயில். பிளாக் சாயிலில் நம்ம சுகர் கேன் கல்டிவேட் பண்ணலாம். ஸோ அதனால தான் மகாராஷ்டிரா ரேங்க் நம்பர் 1 in the Indian. 1/3 இந்தியாவில் உற்பத்தி ஆகிற சர்க்கரையில் 1/3 வந்து நம்ம இங்கே கண்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க அந்த ஒரே ஸ்டேட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் 5th one ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சர் நான் பக்கத்துலேயே உங்களுக்கு ஆஸ் அ ஸ்மால் ரீகேப் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து காமிக்கிறேன். iron and steel industries-க்கு அதனுடைய செட்டப் எப்படி இருக்குன்னு ஒரு காமிச்சிருக்கேன். தென் திஸ் இஸ் அ ஜூட் ப்ராடக்ட். ஒன்றும் இல்லை, சணல் கோணி பை வருது இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் நம்பர் 3 and 4 காட்டன் டெக்ஸ்டைல் அண்டு சுகர் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் 5 and 6ல் இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் வரும் ஃபெர்டிலைசர் அண்டு பேப்பர் இண்டஸ்ட்ரி. ஃபெர்டிலைசர்னா உங்களுக்கு தெரியும், உரம் இல்லாமல் நம்மளால் இப்போ இன்றைக்கி பயிரெலாம் பண்ண முடியாது, ஈல்டிங்லாம் ப்ராப்பராக கிடைக்காது. அதுக்காக வந்து நம்ம அதுக்குன்னு தனியாக இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கோம். The third largest producer of nitrogenous fertilizers in the world. மூணாவது இடத்துல இருக்கும் all over the world. ஓகே, நெக்ஸ்ட் இதில் இந்த சிரிந்திரி, ரிஷ்ரா, நாக்பூர் இந்த பிளேசஸ் எல்லாம் நமக்கு முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ், ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி இருக்கிற பிளேசஸ் இந்தியாவில். நெக்ஸ்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரி. பேப்பர் இண்டஸ்ட்ரினா வெஸ்ட் பெங்கால் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். The first mechanized paper mill was set up in 1812 at West Bengal. Ranked 15 top global paper industry. ஸோ இந்தியாவில் இருக்கிற லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ரேங்கிங்கில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் தான். அதில் பேப்பர் இண்டஸ்ட்ரியும் ஒன்று. ஓகே, இப்போ ரீசன் நம்ம ஃபார் த ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் என்னென்னா இப்போ ரீயூஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கு வந்துருக்கோம் இல்லையா. அதில் இந்த ரீயூஸில் நம்ம வந்து கோ க்ரீன் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் வந்துருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பரைனும் நம்ம அதிகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இது எல்லாமே சக்ஸஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறோம். பெகாசி இந்த மேஜர் சோர்ஸ் வந்து பெகாசிலேருந்து எடுக்க நிறைய சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் பெகாசி கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்பர் 5 இஸ் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி அண்ட் நம்பர் 6 இஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் சில்க் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபைனலி பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இண்டஸ்ட்ரி. சில்க் இண்டஸ்ட்ரி வந்து வெரி ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட் வி ஹேட் அ ட்ரேட் லாங் பிஃபோர். The second largest natural silk producing country in the world. First China, நம்ம second placeல இருக்கு. Producer 16% of silk in the world. நம்மளோட contribution இவ்வளோ இருக்கு natural source யூஸ் பண்ணி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் கொடுத்துருப்போம் பாருங்க, உங்களுக்கு தெரியும் பட்டு பூச்சியிலேருந்து எடுக்கிறது தான் அது. நெக்ஸ்ட்டு பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இண்டஸ்ட்ரி. நம்ம த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயில் வெல் திக்பாய், அஸ்ஸாமில் திக்பாயில் தான் அந்த கல் நெய் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், ஐடென்டிஃபை பண்ணது இந்த இயர் 1889 அட் திக்பாய், அஸ்ஸாம். ONGC, Oil and Natural Gas Commission. ONGC was established after independence தான் அது ஜாயிண்ட் செக்டாராக ஓப்பன் பண்ணும். Oil and Natural Gas Commission in the year 1956 at Dehradun, Uttarakhand, state Uttarakhand. Okay, next small scale industry. மொத்தம் 8 industries பார்த்தோம் இல்லையா. அதை வந்து நீங்கள் வீடியோ அகைன் என்ன பண்ணுங்கள், ரீப்ளே பண்ணிட்டு என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். 2 மார்க்ஸில் லிஸ்ட் சம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு 2 மார்க் கேட்டால் அந்த 8 லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் தான், ரொம்ப சிம்பிளான டாபிக், ஈஸியான டாபிக். குயிக்காக உங்களுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதெல்லாம் பேக்ரவுண்டில் பிக்சர்ஸோட கொண்டு வந்திருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இட் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஏன்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ரன் ஆகுது அப்படின்னா இட் இஸ்
கம்ப்ளீட்லி அதுக்கு பின்னாடி பேக் ஆஃபீஸ்ன்ற மாதிரி அது ரன் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்றவங்களே இவங்க தான் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். above 60 to 70% of total innovations in India comes from the SSI, small scale industries. latest இந்த டெக்னாலஜி கொண்டு வரணும், டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ்ல இதுல இன்னோவேஷன்ஸ் நியூ ஐடியாஸை கொண்டு வரது only because of the small scale industries. அதனால தான் அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் SSI கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட், many of the business today were all started small and then nurtured into big business. சின்னதா ஆரம்பிச்சதா பெரிய லெவல்ல மாறுது. ஓகேவா? இது நம்மளுடைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய பாயிண்ட்ஸ். வெரி சிம்பிள் பாயிண்ட், 2 மார்க் क्वेश्चन இது, வெரி சிம்பிள் பாயிண்ட். நெக்ஸ்ட், the role of SSI in economic development, அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இதுல மொத்தம் 8 புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுவும் நமக்கு அதை நம்ம இங்க பிக்சரா நான் இங்க கொடுத்திருப்பேன். இங்க பிக்சர்ல பாத்தீங்கன்னா 7 தான் இருக்கும். பட் லிஸ்ட் அவுட் we need to write down all the things. இதுல எதையும் ஒமிட் பண்ணாதீங்க. ஃபுல்லா ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான். provide employment, first employment. number 2, bring balanced regional developmentலாம் கொண்டு வரோம். ஒரு டவுன் அண்ட் சிட்டி, ஒரு டவுனுக்குள்ள இல்ல ஒரு வில்லேஜுக்குள்ளனா அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே டெவலப் ஆயிடும். நம்பர் 3, help in the mobilization of local resources, migration, move ஆகும், transportation, goods வந்து transport பண்றதுக்கு mobilization. next, number 4, pay for capitalization of optimization of the capital, pay for optimization. கேபிட்டல் மூலதனம் வந்து அங்கே அதிகமாகிறதுக்கு அடுத்தடுத்து, ஏன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் நம்ம லார்ஜ் ஸ்கேலாக மாறோம். அப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸை நம்ம அங்கே ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்குற மாதிரி அது. நெக்ஸ்ட், ப்ரொமோட் எக்ஸ்போர்ட் ஆன் த அதர் ஹேண்ட், அடுத்த ஆங்கிள் போயிடும். அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுறது, அது ப்ரொமோட் எக்ஸ்போர்ட். தென் காம்ப்ளிமெண்ட் டு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ரன் ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்தது, meet consumer demand, the local demand through small scale industries they are getting satisfied. இல்லனா ஒரு லார்ஜ் ஸ்கேல்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த காஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ஹையா போயிடும். அதே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல குட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா the cost of the production will be reduced, cost price will be reduced. அதான் அங்க ஹைலைட். நெக்ஸ்ட், டெவலப் entrepreneurship, ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் புதுசா பல தொழில் முனைவோர் அண்ட் புதுசா நிறைய entrepreneurs வரதுக்கு இங்க சான்சஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த features. இது வந்து நம்ம ஜெனரலா என்ன பண்ணிரோம் டாபிக், ரோல் ஆஃப் SSI in the economic development. Again I will make a small recap. number 1, provide employment. number 2, bring balanced regional development. number 3, help in mobilization of local resources. number 4, pay for optimization of capital, promote export, complement to large scale industry, and then meet consumer demand, and finally develop entrepreneurship. ஓகே, ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். நெக்ஸ்ட், இதுல நம்ம செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னா, விசிட் எனி ஒன் ஆஃப் த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டு கெயின் நாலேஜ் ஹவு த குட்ஸ் ஆர் மேட். ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி, நியர்பை இண்டஸ்ட்ரி, எனி இண்டஸ்ட்ரி யூ கேன் விசிட். நெக்ஸ்ட், விசிட் அர்பன் ஏரியாஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரியல் செக்டார் இருக்கிற ஏரியாவுக்கு போனீங்கன்னாவே அதை பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிடும். தென் ஆஸ் பர் யுவர் சாய்ஸ் யூ கேன் ரைட் ஒன் essay. ஓகே, தென் நம்மளோட அசஸ்மெண்ட். 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து இந்த ஸ்லைட்ல இங்க கேட்ட கொஸ்டினுக்கு கம்ப்ளீட்டா ஆன்சர் நமக்கு ஸ்லைட்ஸ்ல இருக்கு. லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, டிஃபைன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஃபேக்டரி, ரைட் a short note on agro based industries. இப்போ agro based industry, these industries depend on agricultural products, example cotton, jute, sugar cane அப்படின்னு போட்டு நீங்க எழுதலாம். நெக்ஸ்ட், explain the role of SSI in the economic development of the 8. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். Now we are on the end of the session. So as usual I want to say thank you for all watching the YouTube video. Keep watching, gain more marks, be a good citizen.